தமிழ் திரைப்பட நடிகர் நடிகை எல்லாம் சென்னையில் ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்த போகிறாங்க. அது எதுக்குன்னா நடிகர் சங்க கட்டிட நிதி திரட்டுறதுக்கு தான் இந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்த போகிறாங்களாம். அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு தியாகராய நகரில் உள்ள அபிபுல்லா சாலையில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. இதில் திரையரங்கம், திருமண மண்டபம், நடிகர் சங்க அலுவலகம், உடற்பயிற்சி கூடம், நடிப்பு பயிற்சி மையம் போன்ற கட்டப்பட்டு உள்ளன. கட்டிட பணிகள் 60% முடிந்த நிலையில் நடிகர் சங்க தேர்தல் வழக்குகளால் தாமதம் ஏற்பட்டது. பின்னர் நாசர் தலைமையில் நிர்வாகிகள் பொறுப்பு ஏற்ற பிறகு வங்கியில் கடன் பெற்ற மீண்டும் கட்டிட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதுக்கிடையில உதயநிதி ஸ்டாலின், நடிகர் கமலஹாசன், விஜய், கார்த்திக், தனுஷ், நெப்போலியன் ஆகியோர் தலா 1 கோடி நிதி வழங்கி உள்ளன. கட்டிடத்தை கட்டி முடிக்க மேலும் நிதி தேவைப்படுவதால் நடிகர் நடிகையின் கலை நிகழ்ச்சி சென்னையில் நடத்தி நிதி திரட்ட நடிகர் சங்க நிர்வாகிகள் முடிவு செய்து இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு நடிகர் சங்க தலைவர் நாசர் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில நடிகர் சங்க துணைத் தலைவர் பூச்சி முருகன் நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்திச்சு நடிகர் சங்கத்தோட கட்டிடத்துக்கான தேவைகள் என்ன என்பதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காராம் அவர்கிட்ட.